ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ராமாயண திருப்பாவையில் இன்றைக்கு 3வது காட்சி. செல்வச் சீமாட்டிகளான தோழிகளை எழுப்பிண்டு வரார்கள். நேற்றைய பெண்மணியை கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அழைச்சார்கள். இன்றைய பாசுர பெண்மணியை இந்த சீமாட்டியை நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அழைக்கிறார்கள். அப்பேற்பட்ட நற்செல்வனின் தங்கையை நாமும் அழைப்போம். கனைத்திளம் கச்செருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரம் சிறப்பான ஒரு பாசுரம். எல்லா நாளுமே இதே தான் சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பாசுரம். ஏன் அப்படின்னா, தசரதருக்கு 4 புத்திரர்கள் இல்லையா? அவளை பிறந்த உடனே தொட்டிலில் போட்டிருந்தா. எந்த ஆர்டரில் தொட்டிலில் போட்டிருந்தா அப்படின்னா, ராமர், அதுக்கு அடுத்த நாள் பரதர் பிறந்தார், பரதர், அதுக்கப்புறம் லக்ஷ்மணர், அதுக்கப்புறம் சத்ருகுணருக்குன்னு ஒரு தொட்டில், 4 தொட்டில் போட்டிருந்தா. அந்த ஆர்டரில் தொட்டில் போட்டு இருக்கு. அந்த 4 குழந்தைகளும் ஒரே அழுக. ஏன்னே தெரியலையே அப்படின்னு வைத்தியர்கள்லாம் கூட்டிட்டு வந்தா. பார்த்தா ஏன் இந்த குழந்தைகள் இப்படி அழறது அப்படின்னு வைத்தியர்களுக்கும் ஒன்றும் புரியல. குலகுரு வசிஷ்டரை கூட்டிட்டு வந்தா. அவர் சொன்னார், 4 தொட்டில்லாம் போடாத, 2 எடுத்துடு, 2 தொட்டில் போரும் அப்படின்னு விட்டார். ஒரு தொட்டிலில் ராமனையும் லக்ஷ்மணனையும் போடு, இன்னொரு தொட்டிலில் பரதனையும் சத்ருகுணனையும் போடுங்கோ அப்படின்னு சொன்னார் அவர். அப்படி போட்டால் அழுக உடனே டக்குன்னு நின்று போயிட்டான். உடனே தசரதர் சொல்கிறார், என்னோட குழந்தைகளுடைய சைக்காலஜி உங்களுக்கு தான் நன்னா தெரிஞ்சிருக்கு, அதனால் இவாளுக்கு நீங்களே பேரும் வைங்கோளே அப்படின்னார். வசிஷ்டர் என்ன பண்ணார், முதல் குழந்தையை பார்த்த இவன் காண்பவனுடைய கண்களையெல்லாம் மனங்களையெல்லாம் ரமிக்கச் செய்பவன் அப்படின்னு சொல்லிகிட்டே ரமய இதி ராமக அப்படின்னு ராமா அப்படின்னு பேர் வச்சாராம். அடுத்ததாக ராமனுடைய கூட படுத்துட்டுருக்கிற அந்த குழந்தையை பார்த்துட்டு இவன் பெரிய லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு சொன்னார். அதாவது சம்பத்தை உடையவன். என்ன சம்பத்து அப்படின்னா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரிய ஸ்ரீயை உடையவன். அதனால் அவனுக்கு லக்ஷ்மணன் அப்படின்னு பேர் வச்சார். அடுத்த தொட்டிலில் 3வது குழந்தை, அவரை பார்த்தார். இவன் பாரத்தை சுமக்கக்கூடியவன், பரதக, அதனால இவனுக்கு பரதன் அப்படின்னு பேர் வச்ச. இவனுடைய பக்கத்தில் படுத்துட்டுருக்கிற 4வது குழந்தையை பார்த்தார். இவன் எதிரியைகளெல்லாம் வெல்லுவான், அதனால சத்ருக்னன் அப்படின்னு பேர் வச்ச. சத்ருன்னா எதிரின்னு அர்த்தம். இவன் யார், எந்த எதிரியை போய் சண்டை போட்டு வெல்ல போனான்? பரதனுடையே கூடவே தான் போவான். அப்போது ஏன் சத்ருக்னன்னு பேர் வச்சார் அப்படின்னா, பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கிற போது, அதுவும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தனுக்கு இவன் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கான். அந்த சமயம் ஒருத்தர் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராம பக்தி குறுக்க வந்தால் ராம பக்தியே ஒரு சத்ருவான் இவனுக்கு. அதை தள்ளிட்டு ராமனுடைய பக்தனான பரதனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன், அதனால் இவனுக்கு சத்ருக்னன் அப்படின்னு பேர் வச்சாள். ராமன் லக்ஷ்மணன்கிற 2 பெயர்களும் சம்ஸ்கிருத பெயர்கள். அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். இவாளுக்கு நம்ம ஆண்டாள் பார்த்தா நாம் ஒரு நல்ல தமிழ் பெயராக வைப்போமே அப்படின்னு இந்த பாசுரத்தில் அவள் 2 பேருக்கு 2 நல்ல தமிழ் பெயர்களை வச்சா. என்ன தமிழ் பெயர்? ராமனுக்கு மனத்துக்கு இனியான் அப்படின்னு பெயர் வச்சா. லக்ஷ்மணனுக்கு நற்செல்வன் அப்படின்னு பேர் வச்சார். இதுதான்
இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு. ஒவ்வொரு பாசுரத்து சிறப்பையும் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த பாசுரத்தோட சிறப்பே இதனால தான். நற்செல்வன் மனத்துக்கு இனியான். நேற்றைய கற்றுக்கறவை பாசுரத்தில் பேசப்பட்ட கோபன் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தான்னு சொன்னோம் இல்லையா? எல்லா கோபர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவன் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தான். ஆனால் இன்றைய பாசுரத்தில் சொல்லக்கூடிய இந்த கோபன் அவனுக்கு நேர் எதிர், ஆப்போசிட். கடமையை பற்றி கவலையே படமாட்டான். அன்னன்னைக்கு உள்ள நித்திய கர்மானுஷ்டானங்களை மட்டும் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவான், எரும மாட்டோட என்ன பண்ணிவிடுவான், போயிடுவான் கிளம்பி. அதனால் இந்த வீட்டில் விட்டுற எரும மாடுலாம் என்ன பண்ணுவான், இவனுக்கு நிறைய எருமை செல்வம். அந்த எருமை மாட்டோட கதி எப்படி இருந்தது அப்படின்னு தான் இந்த பாசுரத்தையே ஆரம்பிக்கிறா நம்ம ஆண்டாள் இந்த இடத்துல. கனைத்திளம் கச்செருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எரும மாட்டுக்கு கூட தயை இருக்கே அப்படின்னு சாதுரியமாக அழகான ரீதியில் ஆரம்பிக்கிறா நம்ம ஆண்டாள். மடியில் எரும மாட்டுக்கு பாலோட கணம் ஏற ஏற எருமைக்கும் என்ன பண்ணிடுமா, தன்னோட கண்ணோட நினைவு வந்துடுமா. நினச்ச மாத்திரத்தில் பாலை தானே சொரிய ஆரம்பிச்சிடும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நிறைய இருக்கிற அந்த கோகுலத்தில் இவைகளெல்லாம் கறந்து முடிச்சுட்டு தான் இந்த எருமைகளை கறக்கிறதுக்கே அவள்லாம் வருவாள். அப்பாலை கறந்தப்புறம் தான் இப்பாலுக்கு வருவார்கள் அவர்கள். அதனால மடியிலேந்து பால் தானாகவே கொட்டுறது. அதனால இவ வீட்டு வாசல் முழுக்க ஒரே பால் வெள்ளம். இது க்ஷீராப்தியா என்ன பால் வெள்ளமாக இருக்கே அப்படின்னா, இல்லை க்ஷீராப்திலாம் இல்லை, இங்கேயே எருமைகளும் உழண்டுன்னு இருக்குங்கிறதுனால இந்த இடம் சேரா போயிடுது அப்படிங்கிறான். இந்த இடத்துல ஆண்டாள் 2 வார்த்தைகளை போட்டிருக்கா. நினைத்து நனைத்து அப்படிங்கிற சொல் பிரயோகம் அற்புதமாக போட்டிருக்கா. எம்பெருமான் தன்னுடைய கன்றுக்கு இறங்கும் ஒரு தாய் முதல்ல தன்னோட பிரஜைகளான கன்றுகளை நினைக்கிறான். அதுக்கப்புறம் தன்னுடைய கருணையை கொண்டு அவைகளை நனைக்கிறான். இதைத்தான் ஆண்டாள் இங்கே கன்றுக்கு இறங்கி நினைத்து அருள் மழையால் பின்னர் நனைத்து அப்படின்னு பாடியிருக்கா ஆண்டாள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சூட்சமும் வச்சுருக்கா. பசுமாடுகள் தன்னோட கன்று குட்டிகளை நேரில் பார்த்தாதான் பாலை சொரியும். பாருங்க, பசுமாட்டை என்ன பண்ணுவா, அழைச்சிட்டு வரப்போது முன்னெல்லாம் கறந்தா வீட்டு வாசலில் வந்து வரப்போது கூடவே கண்ணுக்குட்டியும் கூட கூட்டிகிட்டு வருவாள். அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தாதான், அதை நக்கி கொடுத்தாதான் அதுக்கு பாலே சொரியும். ஆனால் எரும மாடுகள் என்ன பண்ணும், தன்னோட கன்று குட்டிகளை நினைச்சுட்டாலே போகிறோம், தன்னோட கண்ணுக்குட்டின்னு நினைச்சாலே போகிறோம், மடி வழியாக பால் அப்படியே சொரியுமா. இந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு தான் நேற்றைய பாசுரத்தில் கற்றுக்கறவை அப்படின்னா, இன்றைய பாசுரத்தில் நினைத்து முலை வழியே அப்படின்னு போட்டிருக்கா. எவ்வளோ கிரேட் பாருங்கோ. 5 வயசு குழந்தை தான் பசுமாட்டுக்கும் எரும மாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகாக எடுத்து காண்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, நான் நமக்கே சொல்லிக்கல, எனக்கே தெரிஞ்சுது பசுமாட்டுக்கும் எரும மாட்டுக்கும் இத்தனை வித்தியாசமாக இந்த பாசுரத்தை சேவிச்ச உடனே தான் தெரிஞ்சுது. இந்த கான்செப்டை தான் கம்பர் கொஞ்சம் டெவலப் பண்ணி அயோத்தியில் பாடியிருக்கார். ஈர நீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள தழைப்பன சாலியே. இதில் சொல்கிற அயோத்திமா நகரத்தில் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். எரும மாடுகள்லாம் தன் கன்றை நினச்சிண்டு அவைகள்லாம் நிலத்தில் நிற்குமா, தன்னோட கண்ணை நினச்சிக்குமா. அப்போ வயல்கள்லேயே பாலெல்லாம் சொரிஞ்சிடும். அதனால பயிர்கள்லாம் தண்ணியே வேண்டாம், இந்த பாலை வச்சுட்டே ரொம்ப செழிப்பாக வளர்ந்துடுத்து அப்படின்னு அவர் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணி சொல்லியிருக்கார். இந்த பாசுரத்தில் பேசப்பட்ட கோபனோட வீடு ஒரே பால் சேராக இருக்குது. ஏன்னா பாலை இவன் கறக்கலை, இவன் பால் கறக்கிற கடமையை விட்டுட்டான்.
விட்டுட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னா பகவானோட சிந்தனையிலேயே அவருக்கு போய் கைங்கரியம் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டான். தன்னுடைய கடமையை தவறிட்டான். இதுலேருந்து என்ன தெரியறது, பகவானுடைய கைங்கரியத்தில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மானுஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். என்னென்ன கர்மா பண்ணணுமோ அதெல்லாம் விட்டு போயிடும். இதுக்கு ராமபிரானே சாட்சி. ராமபிரான் காட்டு வழியாக போயின்னு இருக்கார். போகிற போது இவருடைய அழக மகரிஷிகள்லாம் நிறைய பேர் அவாவா கர்மங்களை பண்ணின்னு இருக்கா, கர்மானுஷ்டங்களை பண்ணின்னு இருக்கா. அப்போது மகரிஷிகள்லாம் இவர் வர அழகை பார்த்தா உடனே சில ரிஷிகள்லாம் ஜபம் பண்ணிட்டு இருந்தா. ஜபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ராமன் வரான், அவனை பார்த்துப்போம் அப்படின்னு அவனை கை கூப்பி சேவிக்க ஆரம்பிச்சுட்டான். சில பேர் என்ன பண்ணால் ஹோமம் பண்ணிட்டு இருந்தா. ராமன் நடந்து போகிற அழகை பார்த்துட்டே இருந்தாளா, கை ஹோமம் பண்ணுறதும் நின்று போயிடுத்து அவளுக்கு. சிலர்லாம் என்ன பண்ணால் விரதம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தா, அது நின்று போச்சு. வால்மீகி சொல்கிற ரிஷி மண்டலி விரத மௌஞ்சத ஜப மௌஞ்சத ஹோம மௌஞ்சத சர்வ மௌஞ்சத. பகவான் ராமனை பார்த்ததுக்கப்புறம் ஜபம் பண்ணணுமா வேண்டாம், ஹோமம் பண்ணணுமா வேண்டாம், விரதம் பண்ணணுமா இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு? அவனை அடையறதுக்கு தானே இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் சாதனங்கள், அவனை அடையறதுக்குள்ள சாதனங்கள். சாத்தியம் யார்? அந்த பரமாத்மா. அவனே கிடைச்சப்புறம் இந்த சாதனங்கள்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறார்கள். அதனால் இந்த வீட்டு கோபன் என்ன பண்ணினா, பால் கறக்கிற தொழிலை பண்ணாமல் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்காக போயிட்டான். இவன் யாரை போன்றவன் தெரியுமா? லக்ஷ்மணனை போன்றவனாம். ராமர் காட்டுக்கு போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே கிளம்பினார் லக்ஷ்மணர். அப்போது லக்ஷ்மணா, நீயும் என் பின்னாடியே வந்துட்டா கௌசல்யா மாதாவையும் சுமத்ரா மாதாவையும் யாருமா கவனிச்சுப்பா? கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லையே, நீ கவனிச்சுக்கணும் இவாளை, அதுதான் உனக்கு தர்மம் அப்படின்னு எடுத்து சொன்னார் ராமர். அப்போது லக்ஷ்மணர் சொல்கிறார், அதாவது இவர் சொன்னதை சொல்கிறார் வால்மீகி, தர்மஜ குரு பூஜாயாம் தர்மச்சாப்பிய துலோ மகான். நீ அவளை கவனிச்சுக்க வேண்டாமான்னு தர்மத்தை எடுத்து சொன்னார். இப்படி நீ தர்மத்தை அனுஷ்டிச்சா உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும்பா அப்படின்னார். அப்போது லக்ஷ்மணர் சொல்கிறார், அண்ணா எனக்கு எந்த விதமான ஐஸ்வர்யமும் வேண்டாம், அது எதுவாக இருந்தாலும் சரி. எது? ந தேவலோகாக்கிரமணம் நாம ரத்வம் இகம் பிரணே ஐஸ்வர்யம் சாபி லோக்கானாம் காமையேன துவயா வினா. தேவலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அமரத்துவங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், இந்த லோகத்து ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம், எல்லா லோகங்களையும் ஆளக்கூடிய ஐஸ்வர்யம் நீங்கள் கொடுத்தாலும் எதுவுமே எனக்கு வேண்டாம். நீர் இல்லாத இடம் எதுவுமே எனக்கு ரசிக்காது. என்னுடைய ஐஸ்வர்யமே யார் அப்படின்னா நீர்தான் என்னுடைய ஐஸ்வர்யம். உமக்கு கைங்கரியம் பண்ணுற கைங்கரிய ஸ்ரீயைத்தான் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். எப்படி? பவாம்ஸ்து சக வைத்தேஹ்யா கிரிசானுஷு அம்ஸ்யசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சொபதஸ்டதே அப்படின்னு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம்தான் எனக்கு வேணும்னுட்ட சொல்லி எல்லாத்தையும் நானே செய்ய கடவேன்னு ஸ்ரீ அப்படின்னா கைங்கரிய ஸ்ரீ, அதை வேண்டி லக்ஷ்மணர் காட்டுக்கு அவருடைய போனார். நாட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை பெருசாக மதிக்கலை. ஏன்னா அதெல்லாம் சிற்றின்பம், அவரோட போய் அவங்க கைங்கரியம் பண்ணுறது தான் பேரின்பம் அப்படின்னு சொல்லி அவரோட கிளம்பிட்டார். இப்படி லக்ஷ்மணருக்கு இருந்த ஞானம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கோபனுக்கும் இருக்கிறதுனால இவனையும் நம்ம ஆண்டாள் என்ன சொல்கிறா, லக்ஷ்மணர் மாதிரியே இருக்கிறதுனால நற்செல்வன். நான் சொன்னேனே லக்ஷ்மணனுக்கு நற்செல்வன்னு பேரிட்டிருக்கான்னு, இவனை நற்செல்வன்னு அழைக்கிறா ஆண்டாள். இவனை மாதிரியே இவனோட தங்கையும் தெய்வ சிந்தனையோடையே இருப்பாளாம். அதனால இவளை எப்படி சொல்கிறான்னா நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அழைக்கிறார், நற்செல்வனுடைய தங்கையே அப்படின்னு அழைக்கிறார். இந்த நற்செல்வன்கிற திருநாமம் சீதா பிராட்டிக்கு வாய்க்கலையா, ரொம்ப வருத்தம் சீதைக்கு. நான் அப்படி எனக்கு ஒரு அண்ணா இல்லையே, எனக்கு ஒரு சகோதரனே இல்லையே, சீதைக்கு சகோதரனே கிடையாது, எனக்கு சகோதரனே இல்லையே அப்படின்னு ருக்மிணி பிராட்டி என்ன பண்ணுறா, எனக்கு சகோதரன் இருந்தான், எத்தனை பேர், 5 பேர் இருந்தும் அவளை நற்செல்வன்னு சொல்ல முடியல. ஏன்னா
ருக்மிணி பிராட்டிக்கு எதிரியாக இருந்தா. அவள்லாம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு எதிரியாக இருந்தா. அதனால் இந்த பெண்ணுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கேன்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டாளாம். சீதா பிராட்டியும் ருக்மிணி பிராட்டியும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அழைக்கக்கூடிய பாக்கியம் இந்த பெண்ணுக்கு கிடச்சிருக்கேன். அப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்கா நம்ம ஆண்டாள் இந்த இடத்துல. நற்செல்வனின் தங்கையே, கொஞ்சம் வெளியில் வந்து பாரடிமா, நாங்கள்லாம் எப்படி தவிக்கிறோம் தெரியுமா, பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி அப்படின்னார்கள். உங்கள் வீட்டு வாசலில் அந்த கடைனா கேட்டு, அந்த கேட்டை பிடிச்சிண்டு நாங்கள்லாம் தொங்கிண்டு நிற்கிறோம். கேட்டுக்கு வெளியில் சாதாரணமாக நிற்கலாமே, எதுக்கு தொங்கிண்டு நிற்கணும் அப்படின்னா, கீழெல்லாம் எருமை மாடு பாலை சுரந்துருக்கு, ஒரே பால் வெள்ளமாக போயின்னு இருக்கு, அது பால் வெள்ளமாக இருக்குது. அப்புறம் மார்கழி மாதம் மேலே என்னாச்சு அப்படின்னாக்கா, எங்கள் மேலே பனி வெள்ளம் கொட்டுறது. எங்கள் மனசில் நாங்கள் அந்த ராமனையே சொல்லின்னு இருக்கோம், மாலோட வெள்ளம் எங்கள் மனசில். இப்படி 3 வெள்ளத்தில், பால் வெள்ளம், பனி வெள்ளம், மால் வெள்ளம், இத்தனையும் நாங்கள் வச்சுட்டு தவிச்சுட்டு நிற்கிறோம். கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? உனக்கு பிடிச்ச யாரை பாட போகிறோம் தெரியுமா? மனத்துக்கு இனியானதான், ராமன்னு சொல்லலை, மனத்துக்கு இனியானதான் நாங்கள் பாட போகிறோம். அதனால தான் உன்னை கூப்பிடுறோம், வாய் திறவாய் அப்படின்னா ஆண்டாள். யார் யாருக்கெல்லாம் ராமன் மனத்துக்கு இனியான்? ராமன் காட்டுக்கு போக போகிறான்னு கேட்ட உடனே தன்னுடைய உயிரையே விட்டுட்டான் தசரதன், அவருக்கு மனத்துக்கு இனியான். சீதை ஒரு கிளி வளர்த்தாளாம். அந்த கிளிக்கு யாரோட பெயரை வைக்கட்டும்னு ராமர்கிட்ட வந்து கேட்டாளாம். மாசரு கேகேயன் மகளான அன்னை கைகேயின் பெயரை வெய்யி அப்படின்னு சொன்னானா ராமன். அவள் மீது பகைமையே இல்லை ராமனுக்கு, மிகுந்த பாசம் கொண்டவன் ராமனும், அதே மாதிரி கைகேயும் இவன்கிட்ட ரொம்ப பாசம் உடையவள். அதனால் அந்த பேரை வெய்யி அப்படின்னா, அதனால் கைகேயிக்கு மனத்துக்கு இனியான். க்ஷண நேரம் ராமர் விட்டு பிரியாதவன் யார்? லக்ஷ்மணன், அவனுக்கு மனத்துக்கு இனியான். பரதனுக்கோ தந்தை தசரதரை விட மேம்பட்டவன், அவரோட பாதுகையை தலைமையில் சுமந்துன்னு வந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்தி அவர் மேற்கொண்ட தவ வாழ்வு, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே தவ வாழ்வை இவனும் வாழ்ந்தான். அதனால் பரதனுக்கு மனத்துக்கு இனியான். அயோத்தி மக்களை கேட்டாக்க, உண்ணும் சோறு பருகும் நீர் எல்லாமே எங்களுக்கு ராமன் தான் அப்படின்னு அவர்களுக்கும் மனத்துக்கு இனியான். எல்லா ரிஷிகளையும் கவர்ந்தவன், அதனால் மனத்துக்கு இனியான் அவளுக்கு. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு குகன் அவனோட போய் நட்பு கொண்டான், அவனுக்கு மனத்துக்கு இனியான். உன் பகைவர் என் பகைவர்னு சொன்ன சுக்ரீவனுக்கு மனத்துக்கு இனியான். அடைக்கலம் புகுந்த ராட்சச குலத்தைச் சேர்ந்த விபீஷணனுக்கு மனத்துக்கு இனியான். ராமன் பொருட்டு உயிரை விட்ட ஜடாயு பட்சிக்கு மனத்துக்கு இனியான். ராமனுக்கு கைங்கரியம் செய்வதே வாழ்வின் குறிக்கோள்னு இருந்த ஹனுமனுக்கு மனத்துக்கு இனியான். ஓவியத்தில் எழுத ஒன்னா உருவத்தாய்ன்னு ராமரால் அடிபட்டு விழுந்த ராமனுக்கு வாலிக்கு மனத்துக்கு இனியான். மூக்கறுபட்ட ராவணனுடைய தங்கை சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சம்னு ராமனுடைய வடிவழகில் ஈடுபட்ட சூர்பனகைக்கு மனத்துக்கு இனியான். அழியா அழகுடையான்னு புகழ்ந்த கம்பனுக்கு மனத்துக்கு இனியான். இப்படி எல்லாருக்கும் மனத்துக்கு இனியான். கோபமே வரவே வராது, கருணா காக்குஸ்தனவன். இப்பேற்பட்ட ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டாளேன்னு கௌசல்யோட பணிப்பெண்கள்லாம், தாசி பெண்கள்லாம் மாஞ்சு 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 கதறாளாம். வாழலாம் அவ கதறின ஒரு ஸ்லோகத்தை பாருங்கோ. ந ஹிருதயத் அபிஷப்தோபி க்ரோதானி ஹானி வர்ஜயன் கிருத்தான் பிரசாதயன் சர்வான் சைதோத்ய பிரவச்சதி. மற்றவா கடுமையாக பேசினாலும் எங்கள் ராமனுக்கு கோபமே வராது. மற்றவாளுக்கு கோபம் வர மாதிரி இவனும் பேசவும் மாட்டான். ஒருவேளை ஒருத்தர் கோபமாக இருந்தாலும் ராமன் போய் அவகிட்ட பேசினா அவளோட கோபமும் ஓடி போயிடும் அப்படிங்கிறார்கள் இந்த தாசி பெண்கள்லாம். 16 கல்யாண குணங்கள் கொண்ட கோபத்தை ஜெயித்தவன் யார் அப்படின்னாக்க, நரன் யார் அப்படின்னா ராமன் அப்படிங்கிறார் நாரதர் வால்மீகிட்ட.
இப்பேற்பட்ட ராமனைத்தான் நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறார். ஏன் இப்படி அழைக்கிறா ஆண்டாள் அப்படின்னா, தன் பக்தர்களுக்கு ஆபத்து அப்படின்னா ராமன் ரொம்ப கோபப்படுவான். எப்போ அப்படின்னா ராம ராவண யுத்தம் 2வது நாள் நடக்கிறது. ஒரு அருமையான ஸ்லோகம் வால்மீகி போட்டிருக்கார். விஷ்ணுர் யதாகிருத் மந்தம் பலவந்தம் சமாஹிதக ஆருரோக மகாசார மகாசுரக பலவந்தம் மகாகபின். கருட சேவையில் பெருமாள் என்ன பண்ணுவார்? கருடன் மேலே எழுந்துருளி வருவார். அந்த மாதிரி இங்கே ஹனுமனோட தோள் மேலே ராமன் அமர்ந்து சண்டை போடுறார் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அந்த சமயம் ராவணனுடைய பார்வை எங்கே போச்சு? இவன் எது மேலே ஏறிண்டு வரான்? நாம்ளோ ரதத்தில் வரோம், இவன் எதன் மேலே ஏறிண்டு வரான்னு பார்த்தா ஹனுமன் மேலே ஏறிண்டு வராராம். ஹனுமனை பார்த்த உடனே இந்த குரங்கு தானே நம்ம அசோகவனத்துக்கு வந்து அன்னைக்கு அசோகவனத்தையே அழிச்சுட்டு போச்சு, அதுக்கப்புறம் என்னோட பிள்ளையை அழிச்சுடுத்து லங்கைக்கு தீ வச்சுது அப்படின்னு கோபம் வந்துடுத்து இந்த ஆஞ்சநேயரை பார்த்த உடனே. ததோ ராமோ மகா தேஜாக ராவணேன கிருதவ்ரணௌ திருஷ்ட்வா ப்ளவங்கம் ஹாஷார்தூலம் கோபஸ்ய வசமேயிவான். கோபத்தோடு என்ன பண்ணான் ராவணன்? தன்னுடைய பாணங்களால் ஹனுமனை தாக்குன்னு தாக்குறான். ஹனுமன் திருமேனி முழுக்க அந்த பானம் சல்லடை மாதிரி தொலைச்சுடுத்து எல்லா இடமும். ரத்தம் அப்படியே பொங்கி வழியது. பார்த்தார் இந்த காட்சியை ராமன். தன்னுடைய பக்தனை அடிச்சுட்டானே அப்படின்னு ரொம்ப கோபம் வந்து கொடுத்தான். அதனால தான் சினத்தினால் தென்னிலங்கைங்கிறார். அப்படியே கோபம் பொங்கி வந்து என் பக்தனையாடா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பானங்களை எடுத்தார். அந்த பானம் எப்படி போய் ராவணன் அடிச்சதுங்கிறதுக்கும் வால்மீகியோட ஸ்லோகம் சொல்கிறார். தஸ்யாபி சக்கரம் ய ரதம் சக்கரம். ஒரு அம்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏக்கசிய ராம, அந்த ராமர் ஒருத்தர் தான் அத்தனை பேரையும் ஒரு அம்பு புறப்பட்டு 14,000 போச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே கரதூஷணர்கள் அடிக்கிற போது அதே மாதிரியே இங்கே ஒரு அம்பு பிரிஞ்சு 100 10 அப்படியே பிரிஞ்சு தான் ஒன்று போய் என்ன பண்ணித்தான் ராவணனுடைய தேரை அடித்து உடைச்சுடுத்து. சாஸ்வத்வஜ சத்திர மகா பதாகம், தேர் கொடியை உடைச்சுடுத்து, ரதத்தோட சக்கரத்தை உடைச்சுடுத்து, தேர் குதிரைகளை அழிச்சுடுத்து, அந்த தேரில் உள்ள கொடை அதையும் சத்திரம் அதையும் உடைச்சுடுத்து. பதாகைகளை அழித்த தேரை நிர்மூலமாக்கிடுத்து. பதாகைகளெல்லாம் அழித்து தேரையே நிர்மூலமாக்கிடுத்து. அடுத்த பானம் என்ன பண்ணித்து அப்படின்னா சாரதிம் ஷாச நிஷூல கட்கம். ரதத்தில் உட்காண்டிருந்தான் இல்லையா சாரதி, அவனை போய் அடிச்சுது. இன்னொன்று என்ன பண்ணித்து, ராவனுடைய சூலம் எப்பேற்பட்டதுன்னா வாழ், ராவனுடைய சூலம் வாழ் எல்லாத்தையும் போய் இன்னொன்று பிடுங்கி போட்டுடுத்து. இன்னொரு பானம் என்ன பண்ணித்து, ராமோ பிரச்சிச்சேத சரை சுபுங்கைஹி. ராவனோட தலையில் உள்ள 10 கிரீடம் வச்சுருந்தான் இல்லையா, அந்த 10 கிரீடத்தையும் தூக்கி விசிறி அடித்து கொண்டு போய் கடலில் போட்டுடுத்து. இவனோட மகுடம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்க அதை வால்மீகி மகுடபங்கம் அப்படின்னே வர்ணிக்கிறார். வால்மீகி இதை மகுடத்தை பங்கம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகம் பாடியிருக்கார். இப்போது ராவணன் எப்படி நிற்கிறான்? சரி, பின்னாடி நம்ம ஒரே ஒரு ஆயுதம் வச்சுட்டுருப்பான், கடைசியில் இருக்கட்டுமேன்னு அதை போய் எடுக்க போகிறான். அதையும் ஒரு பானம் வந்து தூக்கி போட்டுடுத்து. பானமே கிடையாது, நிராயுத பாணியாக நிற்கிறான் அவன். உடனே அவனை அடிச்சிருப்பார் ராமர். நிராயுத பாணியாக நிற்கிற போது அடிச்சிருக்கலாம். ஆனால் யார் இவர்? கருணா காக்குஸ்தனாச்சே, நிராயுத பாணியை அடிக்கக்கூடாதுன்னு என்ன வார்த்தை போடுறார்? இன்று போய் நாளை வா, கச்சானு ஜானாமி ரணாத்தி தஸ்வம் அப்படிங்கிறது. இழந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் நீ திரட்டின்று போயிட்டு நாளை வா, கச்சானு ஜானாமி ரணாத்தி தஸ்வம் பிரவிசிய ராத்திரிஞ்ச ராஜலங்கான் அஸ்வாஷ்ய நிர்யாகி ரதிச்சதன்பி ததாபலம் திருத்தியசி மேரதஸ்தக. நாளை போரில் நான் யார் அப்படிங்கிறத பாரு ராவணா. இப்படி ஒரு பக்கம் வில்லால் அடிச்சார், இன்னொரு பக்கம் சொல்லால் அடிச்சுட்டார். என்ன சொல்? இன்று போய் நாளை வா அப்படிங்கிற சொல்லால் அடிச்சுட்டார். அடித்ததை அவமானப்பட்டு போயிட்டான்.
ராவணன் அப்படியே தலை குனிச்சுண்டு நின்னான். அப்போது ராமர் என்ன பண்ணார், அதனால என் பக்தனை நீ அடிச்ச இல்லையா, அதனால தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னு கோமானை செற்றங்கிற வார்த்தையை ஆண்டாள் போட்டிருக்காள். ஏன்னா என்னுடைய பக்தனை நீ அடிச்சுட்டேன்னு எல்லா பானத்தையும் வீழ்த்தி அவனை தலை குனியும்படி பண்ணிட்டான். அதுக்கு அடுத்தது ராமன் களத்தை விட்டு எப்படி போனான், தலை குனிஞ்சுட்டு வெட்கி நின்னான், எப்படி போனான்ங்கிறத கம்பநாட்டாழ்வான் சொல்கிறார். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் அப்படிங்கிறார். அன்னைக்கு வாரணம்னு அஷ்டதிக் கஜங்கள்னு நான் சொல்லியிருக்கேன். அதுகளோட சண்டை போடுவானா ராவணன். சண்டை போட்டு அந்த மார்பில் அந்த வாரணத்தோட தந்தங்கள்லாம் இருக்குமா. அப்பேற்பட்டவன் வீரன். இன்னைக்கு ஹனுமன் அந்த மார்பில் ஒரு குத்தி அந்த மார்பு பலம் இழந்து போயிடுத்தான். அந்த மார்பு அவமானப்பட்டு போயிடுத்தான். கைலாசத்தையே ஆட்டிய தோள்கள் அவனோட தோள்கள். வரையினை எடுத்த தோளும் அப்படிங்கிறார். வரையினை எடுத்த தோள் கைலாச பருவத்தையே தூக்கின தோள்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு லக்ஷ்மணனை அடித்து வீழ்த்திருக்கார். அவனை தூக்கிட்டு போயிட்டோம்னா ராமன் தனியாக இருப்பான்னு நினச்சிட்டு அவனை தூக்கிறதுக்கு முயல்றான். ஆனால் தூக்க முடியல லக்ஷ்மணனை. அதனால அந்த தோள்கள்லாம் அவமானப்பட்டு போயிட்டான். நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். நாரதருக்கு நிகராக சாமகானம் பண்ணக்கூடியவன் ராவணன். அவன் நாக்கு அப்பேற்பட்டது. இது இன்று போய் நாளைவான்னு சொன்னபோது மறுமொழி பேச முடியல, நாக்கு அவமானப்பட்டு போயிடுது அப்படின்னு. தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாழும். லங்கேஸ்வரனுடைய கிரீடம் 10 கடலில் போய் விழுந்தது இல்லையா. சந்திரஹாசம்னு சிவபெருமான் ஒரு வாள் கொடுத்திருந்தார் ராவணனுக்கு. என்ன பண்ணினா அந்த வாளால் தான் ஜடாயுவை ரெக்கையை வெட்டி வீழ்த்தினானவன். அந்த வாழை இது நமக்கு பிற்காலத்தில் பயன்படும், ராமன் வந்து சண்டை போடுவான்னு ஒழிச்சு வச்சுருந்தானான். இப்பேற்பட்ட கோழைக்கா நான் போய் யுத்தத்துக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுதான், இந்த கோழைக்கிட்ட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுவே கிளம்பி போயிடுதான். வீரமும் களத்தே போட்டு வெறும் கையே மீண்டு போனான். வீரத்தையும் இழந்துட்டான், வெறும் கையோட போனான் ராவணன் அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வான். அவனுக்கு தோத்து போனதை பற்றி கூட கவலை இல்லையா. சீத்தை பார்த்தா பரிகாசம் பண்ணுவாளே அப்படின்னு வெட்கப்பட்டானான். ஏன், காமத்துக்கு இடம் கொடுத்ததுனால வீரமும் இவனை விட்டு விலகி போயிடுது அப்படின்னு சொல்வார்கள். அதனால ஆண்டாளும் என்ன வார்த்தையை போட்டிருக்கா, செற்ற தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கா. அவமானப்பட்டான். இதுதான் உயிரோட வச்சு எரிக்கிறதுன்னு சொல்கிறோமே, இதுதான் உயிரோட வச்சு எரிச்சுட்டான். ராத்திரி ராவணன் போய் படுத்துக்கிறான், தூக்கமே வரல. மரண வேதனையை விட பெரிய வேதனையாக இருக்குது, அனுபவிச்சான் அப்படிங்கிறார் வால்மீகி. பிரம்மதண்ட பிரகாஷானாம் வித்யுத் சதுர்ச வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் பிப்யதே ராட்சசேஸ்வரக. கண்ணை மூடிக்கிறான், ஏதோ மின்னல் வந்து தாக்குற மாதிரி இருக்கே, என்ன அப்படின்னு பார்த்தா ராமபாணம். திடீர்னு பார்த்தா வசிஷ்டரோட பிரம்மதண்டம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கான். என்னன்னு பார்த்தான், ராமபாணம். ராத்திரி முழுக்க தூங்காமல் கஷ்டப்பட்டான். இத்தனை கஷ்டத்தையும் ராமன் ஏன் கொடுத்தான், தன் பக்தன் ஹனுமன் மேலே கையை வச்சுட்டான் அப்படிங்கிறதுனால இத்தனை கஷ்டத்தையும் கொடுத்தான். அதனால்தான் ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு போட்டிருக்கா. அடுத்ததாக மனத்துக்கு இனியானை பாடப்போகிறோம். ஈதென்ன பேருறக்கம், இப்படி நீ தூங்குவியா, உனக்கு பிடிச்ச மனசுக்கு இனிமையான ராமனை நாங்கள் பாட போகிறோமே, நீ தூங்குவியா அப்படின்னு கேட்குறா. பேருறக்கம் அப்படின்னா இறுதி தூக்கம், இறந்து போனவா தூங்குவாளே அந்த தூக்கம்னு அர்த்தம். இப்படி பேருறக்கமாக நீ தூங்குறியே அப்படின்னா, அந்த நாமம் எப்பேற்பட்டது தெரியுமா, மிருத சஞ்சீவினி. இறுதி தூக்கத்தில் இருக்கிறவாளையும் எழுப்பி விட்டுடும். எப்படி யாரை எழுப்பி விட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெகன்மாதா சீத்தையை ராவணன் அசோகவனத்தில் சிறை வச்சுட்டான். பிராட்டி அங்கே கதறின்னு இருக்கா, ராமர் வந்துடுவார், அவரோட ராமர் வரலைனாலும் அவருடைய பானம் வந்து என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துன்னு. ஒரு வாரமாச்சு, 15 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, ராமர் வர திசையே தெரியல அவளுக்கு.
10 மாதமும் ஆயிடுத்து. 10 மாதமா ராமா ராமா ராமான்னு கதறா. ராவணன் வந்தானாக்க திருணத்துக்கு சமமாக நினைக்கிறாளாம். அவன் வந்து பேசுகிற போது என்ன பண்ணுவாளாம், ஒரு புல்லை பிடுங்கி போட்டுட்டு நீ எனக்கு ஒரு புல்லு மாதிரி அப்படின்னு நினச்சி அவன் நிமிர்ந்தே பார்க்க மாட்டான். அவனை நிமிர்ந்தே பார்க்காம இவள் புல்லை பிடுங்கி போட்டு அவனோட பேசுவாளாம். அவன் கொடுத்தான் ஐஸ்வர்யம் நிறையா இருக்குது. சீத்தை உனக்கு தான் இத்தனை ஐஸ்வர்யம், லங்காபுரியில் இருக்க அந்த ஐஸ்வர்யமும் உனக்கு தான் அப்படின்னு கொடுத்த சீத்தோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டாளாம். அவன் போட்ட சோறை சாப்பிடலை, அவன் கொடுத்த படுக்கையை பயன்படுத்திக்கலை, அவன் கொடுத்த வீடு பயன்படுத்திக்கலை, அவன் கொடுத்த துணி எதையுமே பயன்படுத்திக்கலை. ஏன், நேத்திக்கு தான் பார்த்தோமே அகல்யா அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்படின்னு ரிஷி கொடுத்துட்டான்னு சொன்னோம் இல்லையா, எல்லாம் அப்படியே புதுசாகவே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதனால எதையுமே பயன்படுத்திக்கல, அப்படியே இருக்கா. அன்னைக்கு பின்னின பின்னல் அது கூட பின்னிக்கவே இல்லை, அப்படியே சடையாக தொங்கறதான். ராம நாமத்தினால ஜீவிச்சுட்டு இருக்காளாம். அவரோட கூடும் நாள் உண்டு அப்படின்னு இருக்கிற போது இந்த ராட்சசன் அங்கேருந்து வந்து, சீதே உனக்கு 2 மாதம்தான் உயிர் பிச்சை கொடுக்குறேன், உன்னோட முடிவை மாற்றிக்கோ அப்படின்னான். இவன் யார் எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறது அப்படின்னு நினச்சா, நீண்ட பின்னலை கழுத்தில் சுளுக்கு மாதிரி போட்டுண்டா. சிம்சுபா மரத்துக்கு கிளையில் உட்காந்து சிம்சுபா மரத்துக்கு கிளையில் மாட்டி நம்ம உயிரை விட்டுடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனான். அந்த விருட்சத்தில் யார் உட்காண்டிருக்கா, ஹனுமன் உட்காண்டிருக்கார். உட்காண்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், தவக்கதாமிருதம் தப்த ஜீவனம் அப்படின்னு ராம கதை தான் பிராட்டிக்கு ஜீவனம், வேற எதுவுமே இல்லைன்னு அவர் தெரிஞ்சுட்டார். உடனே ராம கதையை ஆரம்பிக்கிறார். எப்படி, ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர பாஜிமானு, பிராணனை கொடுத்து இந்த பிராணனை சீதா பிராட்டிக்கு பிராணனை கொடுத்தது இந்த சர்க்கம்தான் ராமாயணத்தில். சுருக்கமாக ராம கதையை நேத்திக்கே சொன்னேன், தமிழில் தான் சொன்னாராம். மிருத சஞ்சீவினி ஆச்சு அது ராமகதை. தலை நிமிர்ந்து பார்த்தா உயிர் வந்துடுத்து அவளுக்கு. யார் கொடுத்த உயிர்? ராமன் கொடுத்த உயிர். ராமர் யாரிடத்தில் கொடுத்தார்? முக்கிய பிராண தத்துவமான ஹனுமன் கிட்ட கொடுத்தாராம். அவர் தான் பிராண தத்துவம். உயிரை அனுப்பிட்டார், உயிர் வந்துடுத்து. வந்ததுனால ஆழ்வார் சொல்கிறார், உளன்கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய்ன்னு துணிக்கிறது ஆழ்வாருடைய பாசுரம். சிதம்பரத்தில் 3000 தீட்சிதர்கள் இருக்கா. ஒரு தீட்சிதருடைய பையன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். கம்பர் என்ன பண்ணினார், தான் இயற்றின ராமாயணத்தில் நாகபாச படலம் அப்படின்னு ஒரு படலம், அதை பாடினர். அதை மட்டும்தான் பாடினர். அந்த பையன் உயிர் பெற்று எழுந்துட்டான். இப்படி மிருத சஞ்சீவனியாக இருக்கக்கூடிய ராம நாமத்தை நாங்கள்லாம் பாடுறோமே, நீ எழுந்துக்க மாட்டியா பெண்ணே அப்படின்னு அழைக்கிறார்கள். அதுக்கப்புறம் சொல்கிற, அனைத்து இல்லத்தாரும் அறிந்து அப்படிங்கிறார். அனைத்து இல்லத்தாருக்கும் அறிஞ்சு அப்படின்னாக்கா அவள்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்ன பார்க்குறா அப்படின்னா, நாங்கள்லாம் இப்படி கேட்டை பிடிச்சிட்டு தொங்குறத அவள்லாம் பார்க்குறா. இந்த காட்சியை அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து, எழுந்துருமா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் அனைத்து இல்லத்தாரும் அறிந்துன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவா கூட அவளுக்கு கூட தெரியும் என்ன ராமநாமத்துடைய மகிமை. என்ன தெரியும் எல்லாருக்கும் ராமநாமத்துடைய மகிமை? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வான். ராம அப்படின்னு சொன்னாலே போரும், அந்த எழுத்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, அந்த நாமம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு தெரியுமே அப்படிங்கிறார்கள். உடனே அந்த பெண் ராமநாமத்தை பாடிண்டே இந்த பெண்களுடைய வந்து கலந்துட்டா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.